ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸில் டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்டு ஷோரூமில் இருக்கக்கூடிய ரோடியம் பாலிஷ் கோல்டு பேங்கிள்ஸ் தாங்க காட்ட போகிறேன். பேரோட செட்டாக தான் நான் இன்றைக்கி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் கோல்டு ஷாப்பு விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 8,510 rupees இருந்துச்சுங்க. எவ்வளோ ரேட்டு ஒரு 4 நாளுக்கு ஏறிட்டே போகுதுங்க. நம்ம கோல்டு வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னுட்டு நிறைய பேர் கல்யாணத்துக்கு அதுக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி வாங்கணும் நினைக்கிறவங்க சரவணா ஸ்டோர் கோல்டு எலைட் கோல்டு ஷோரூமில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு கிராமுக்கு 60 rupees நெக்ஸ்ட் 60 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு தான் அவங்க பில் போடுறாங்கங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? நம்ம இன்னும் கோல்டு பேங்கிள்ஸு அது ரோடியம் பாலிஷில் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சேம் டு சேம் கோல்டில் ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள் மாதிரி இருக்குங்க. நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. 66 கிராம் இருக்குங்க. பட்டை டைப்பில் 2 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சு, கையில் போட்டால் தெரியுங்களா? இந்த பேர் பேங்கிள் வந்து 46 grams இருக்குங்க. நான் மேலேயே வெயிட்டு ப்ளஸ் அதோட வேஸ்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து மேலே வந்து எனாமில் கொடுத்துருக்காங்கங்க. ஒரு ரெட்டு க்ரீனு ஒயிட் எனாமில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து செமி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கங்க. ரோடியம் பாலிஷு சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. 4 பவுன் கிட்ட இருக்குங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைடு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிறது தான் ஸ்டோனுங்க. மற்றபடி ஃபுல்லாக 3 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்க. அது எல்லாமே ரோடியம் பாலிஷ் தாங்க. அந்த பாலிஷும் போகாதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாடல் வந்து ஆஃப் சைடு வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சைடு ஃபுல்லாக ரோடியம் பாலிஷ் வருது. 40 கிராம் கிட்ட இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரோடியம் பாலிஷ் பேங்கிள்ஸு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, வாங்கினதும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன் இல்லைங்க. அந்த பட்டை பேங்கிள்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நான் அன்றைக்கி ஷாப்பில் போன அன்றைக்கி ப்ளைன் பேங்கிள்ஸ் தான் போட்டுன்னு போயிருந்தேன். அந்த பேங்கிள் அதுக்குள்ளே நடுவில் போட்டு அந்த சைடு இந்த சைடு ப்ளைன் பேங்கிள்ஸ் போட்டால் வேறு லெவல் இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ரோடியம் பாலிஷில் ஒரு செட்டு பேங்கிள்ஸ் வாங்கணும்னுட்டு. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம அந்த சைடு வந்து லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. அடுக்கடுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான மாடல். ப்ராடாக ஸ்டார்ட் ஆகிட்டு எண்டிங் வரத்துக்குள்ளே மெலீஸாக வர மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. 6 பவுன் கிட்ட இருக்குங்க இந்த பேங்கிள்ஸு. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் ஒரு 3 லேயரில் கம்பி வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் டைப்பில் சைடில் வருது. அது வந்து லைட்டு பேபி பிங்க் மாதிரி எனாமில் போட்டு பண்ணியிருக்காங்கங்க. ரோடியம் பாலிஷ் தான் அதுவுமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பட்டையாக இருக்குங்க. இந்த பேங்கிள்ஸ் பேர் பாருங்கள் 48 கிராம் கிட்ட இருக்குது. நடுவில் எல்லாம் கோல்டு வருது. அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாக ரோடியம் பாலிஷ் வருது. அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதில் ஒன்றும் ரேடியம் பாலிஷு அங்கங்கே வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸுமே. நிறைய சிஸ்டர்ஸ் வாங்குவாங்க, போட்டுன்னு இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. இப்போ இங்கே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு பேங்கிளுக்கு அவ்வளோ வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சரியாகாதன்ற மாதிரி இருக்குது மாடல்ஸு. செம்மையாக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு கோல்டு பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. 4 பவுன் கிட்ட இருக்குது. செமி ரோடியம் பாலிஷ் தான் வந்திருக்கு. சைடில் நல்லா இருந்துச்சு. ஒரு எஸ் டேப்பில் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸாக ஃபுல்லாக கம்பி டைப்பில் இருக்குங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் நடுவில் பட்டையாக கோல்டு வருது. நடுவில் அங்கங்கே ரோடியம் பாலிஷ் வருது. உள்ள ஃபினிஷிங் கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இது 44 கிராம் கிட்ட இருக்குது. இதுவுமே ஒரு செமி ரோடியம் பாலிஷ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பீகாக் ஃபெதர் இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி ரவுண்டாக வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நடுவில் கொடுத்துருக்காங்க. 43 grams கிட்ட இருக்குங்க. இதுவுமே இந்த பேங்கிள்ஸு ஒரு எஸ் டைப்பில் பெண்டாக வருதுங்க. பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லு கோல்டு பேட்டர்னில் கொடுத்துட்டு நடுவில் மட்டும் ஃபுல்லாகவே ரோடியம் பாலிஷில் கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே அப்படி தான் இருக்குங்க. ஸ்டோன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த பாலிஷ் போகாதுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி போட்டால்
நைட்டில் வந்து சேம் டு சேம் கோல்டு கல் வச்ச பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்குங்க. நேராக பார்க்கும்போது கூட அந்த பாலிஷ் அப்படி தான் தெரியுது. நல்லா இருக்கும் இது மாதிரி மாடல்ஸ் எல்லாமே. இந்த பேட்டர்ன் பாருங்கள். நான் 2 பேங்கிள்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. எல்லாமே கம்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க. 6 லேயர் கம்பி டைப் வருதுங்க. ஒரு சிங்கிள் பேங்கிளில் 2 பேங்கிள் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவல் ஷேப்பில் வந்து 3 பாக்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ப்ராடாக இருக்குங்க. ஒரு பேங்கிள் 3 பவுன் கிட்ட இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஒரு ஸ்கொயர் டைப்பில் 4 லீஃப் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. நல்லா இருந்துச்சு இந்த பாக்ஸ் மாடலில். சைடுக்கு எனாமில் போட்ட மாதிரி அந்த ரோடியம் பாலிஷ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது 2.5 பவுன் இருக்குங்க. ஒரு பேங்கிள் 40 கிராம் கிட்ட இருக்குது. 5 பவுன் வரும். நல்லா மாடல் தான். சூப்பரான மாடல்ஸுங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. நான் சில மாடல்ஸ் தான் எடுத்து காட்டியிருக்கேன். அந்த ரோ ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமு நல்லா இருக்குங்க. பேங்கிள்ஸ் எல்லா மாடல்ஸ் பேங்கிள்ஸ் இருக்குங்க. ரோடியம் பாலிஷ் பார்க்குறீங்களா? இது எல்லாமே ஆன்டிக் மாடலுங்க. உங்களுக்கு ஐடியாக்காக தான் காட்டுறேன். இதெல்லாம் 40 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 பவுன் வரைக்கும் இருக்குங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். நடுவில் அந்த கல் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய கல் தெரியுங்களா? அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. ஒரு பேங்கிள் வந்து 3.5 பவுன் இருந்துச்சுங்க. 7 பவுன் கிட்ட வரும் இந்த பேங்கிள்ஸு. ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தான். இது வந்து நக்ஷி டைப்பில் வருதுங்க. செமி நக்ஷி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. எல்லாமே ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தான். அந்த க்ரீன் கலர் ஸ்டோனுக்கு வந்து க்ளோசிங் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் விளையாமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு பேபி பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச ஆன்டிக் பேங்கிள் தாங்க. உங்களுக்கு ஐடியாக்காக தான் காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பரான மாடல்ஸ் இருக்குங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. இதில் முத்து வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நடுவில் ஒரு எமரால்ட் பீட்ஸ் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ரவுண்ட் ஃபுல்லாக முத்து அள்ளிருக்காங்க. அப்படியே ஒரு கோல்டு தீகை வச்சு அள்ளிருக்காங்க. இதில் வந்து முத்து பவளம் அவ்வளோ அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடுவில் க்ரீன் ஸ்டோன் வருது. இதுவுமே லக்ஷ்மி அம்மா உருவம் வச்சு அப்புறமா அந்த பீகாக் ஃபெதர் விரித்த மாதிரி உருவம் வச்சு பண்ணியிருக்காங்க. இது 6 பவுன் கிட்ட இருக்குங்க. ஒரு பேங்கிள் 3 பவுன் வரும். இது பேராக தான் கொடுப்பாங்கங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சுங்க. 2 பேங்கிள் ஒட்டின மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கையில் போட்டால் ஃபுல்லாக கோல்டு தான் இருக்குங்க. இதில் குட்டி குட்டி கெம்பு ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பேங்கிள். இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இதில் முத்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. பீகாக்கு ஃபெதர் விரித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஸ்டோன் ஒன்று அங்கங்கே வருது. இதில் பெரிய பெரிய க்ரீன் ஸ்டோன்ஸ் வருதுங்க. அந்த க்ரீன் ஸ்டோனுக்கு அவ்வளோ க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்